அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டும். வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. அன்பானவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் வாழ்வில் சந்தித்த இன்னல்கள் பலவற்றை எடுத்துரைக்கிறான். அவர்கள் பிறந்த காலகட்டம் எகிப்து நாட்டினுடைய ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோல் ஆட்சியாளன் உடைய கனவில் ஒரு காட்சி. அவனுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட நிலத்தில் பிறக்கின்ற ஒரு ஆண் குழந்தையால் அவனுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதுதான் அந்த கனவினுடைய சாராம்சம். இது ஆட்சிக்கு வருகின்ற ஆபத்தை தடுப்பது எவ்வாறு என்று மந்திரி பிரதானிகளை எல்லாம் அழைத்து ஆலோசனை நடத்துகிறார். அதிலே ஒருவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த கனவின் அச்சம் உங்கள் உள்ளத்திலே இருந்து அகலும் வரை நம்முடைய நாட்டின் எல்லைக்குள் பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து விட்டால் என்ன என்று ஒரு பயங்கர ஆலோசனையை சொன்னார். ஆனால் என்ன செய்வது, கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு பயங்கர எண்ணம் கொண்டவர்களுடைய ஆலோசனை தானே பிடித்து விடுகிறது சில நேரங்களிலே. சரிதான், நல்ல யோசனை, பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து விடலாம். என்று முதல் பிறக்கிற ஆண் குழந்தைகள் இன்று முதல் பிறக்கிற ஆண் குழந்தைகள். ஏனென்றால் அந்த கனவு நேற்று இரவுதான் நான் கண்டேன், இனிமேல் பிறக்கின்ற குழந்தையால் ஆபத்து என்று அந்த கனவுக்கு வியாக்கியானம் சொன்னார்கள், விளக்கம் சொன்னார்கள் என்று அவன் முடிவெடுத்தான். பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் ஊரெல்லாம் ஒற்றர்களை அனுப்பி எந்தெந்த வீட்டிலே குழந்தைகளின் அழுகுரல்கள் கேட்கின்றன என்று தேடி கண்டுபிடித்து அந்த குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான். குழந்தையின் அழுகுரலை வைத்தே அழும் குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டுபிடிக்கும் ஆற்றல் மிக்கவர்கள் எல்லாம் ஊரெல்லாம் உலவிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் பிறந்தார்கள். குழந்தை பிறந்தது. மூசா நபியின் தாயாருக்கோ உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பயம். ஒற்றர்களின் கையிலே என் குழந்தை சிக்கி கொண்டால் என்ன ஆவது என்று. அந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவன் இறைத்தூதர் மூசா நபி அவர்களுக்கு அவருடைய தாயாருக்கு ஒரு கட்டளையிட்டான். நீங்கள் ஒரு மரப்பெட்டிக்குள் பாதுகாப்பாக அந்த குழந்தையை வைத்து நைல் நதியிலே அந்த மரப்பேழையை மிதக்க விட்டு விடுங்கள் என்று சொன்னான். இறைவனுடைய கட்டளை. மனதை கல்லாக்கி கொண்டு மரப்பேழையை தயாரித்து அதிலே நீர் உள்புகாமல் இருக்க ஏற்பாடுகளை செய்து காற்று சுவாசம் செய்யக்கூடிய அளவுக்கு ஏதுவான அளவுக்கு இடைவெளியை விட்டு குழந்தையை உள்ளே கிடத்தி நைல் நதியிலே தூக்கி வைத்து விட்டு வந்து விட்டார்கள். நேராக அந்த மரப்பேழை அந்த மன்னனுடைய வீட்டுக்கு பின்னால், மாளிகைக்கு அரண்மனைக்கு பின்னால் ஓடுகின்ற அந்த இடத்திலே நைல் நதி ஓட்டத்திலே போய் அப்படியே தேங்கி நின்று விட்டது. நிலைமையை எண்ணி பாருங்கள். மன்னருடைய மனைவி அவர் நைல் நதியினுடைய அழகிலே மயங்கி அதனுடைய நீரோட்டத்தில் போக்கிலே மயங்கி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு மரப்பெட்டி வந்து ஒதுங்குகிறது. வேலைக்கார பெண்மணிகள் எல்லாம் அதை கொண்டு வந்து இதோ எடுத்து வர சொன்னால் எடுத்து கொண்டு வந்து காட்டியாகிவிட்டது. பிரித்து பார்த்தால் உள்ளே ஒரு அழகான ஆண் குழந்தை முழுக்கு முழுக்கென்று பார்ப்பதற்கு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. வாழ்க்கை அழைக்க மஹப்பத்த மின்னி என்று இறைவன் சொல்கிறான். மூசா நபியினுடைய தோற்றம் எப்படிப்பட்டது என்றால், கை குழந்தையாக இருந்ததிலிருந்து அவர்களை பார்த்த மாத்திரத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். சில பேரை பார்த்த உடனே பழகணும்னு தோணும் பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு தோற்றம். குழந்தையை கையிலே வாங்கி ஃபிரௌனுடைய மனைவி பார்க்கிறார். ஏன் இந்த குழந்தையை நாம் வளர்க்கக்கூடாது என்று தோன்றுகிறது. நேராக ஃபிரௌனுக்கு தகவல் போனது. ராணி கையிலே குழந்தையை வாங்கி வைத்திருக்கின்றார். அந்த குழந்தையின் மீது ராணிக்கு கொள்ளை பிரியம்.
அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ராணிக்கும் ஃபிரௌனுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. இப்படி ஒரு குழந்தை தனக்கு பிறந்திருக்க வேண்டும் என்று ஏங்கும் அளவுக்கு கொள்ளை அழகு மூசா நபிக்கு. கையிலே குழந்தையை வாங்கி வைத்து கொண்டு ராஜாவிடத்திலே, மன்னரிடத்திலே ராணி சொல்கிறார், இந்த குழந்தையை நாம் வளர்த்து கொள்ளலாம். அசாயம் ஃபானா அவன தகிதகு வலதா, பின்னால் நமக்கு இந்த குழந்தை பயன்படும், இப்போது நாம் இந்த குழந்தையை வளர்த்து கொள்வோம் என்று சொல்கின்றார். ஃபிரௌன் சொல்கிறான், இந்த குழந்தை எங்கு பிறந்ததோ, யாருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது, இது நம்ம நாட்டுக்குள்ளே பிறந்ததா, வேற எங்கேருந்து வந்ததுன்னு. ராணி சொல்கிறார், இந்த குழந்தையை பார்த்தால் ஏதோ ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே பிறந்த குழந்தை மாதிரி இல்லை, இது ஒரு வயசு குழந்தை மாதிரி தெரியுது. அவ்வளோ கம்பீரமாக இருப்பாங்க அந்த குழந்தை, பார்க்குறதுக்கு எடுப்பாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் கனவு காணுவதற்கு முன்னாடி தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த குழந்தையினுடைய தோற்றத்தை பாருங்கள், இது நம்ம நாட்டில் உள்ள மக்களுடைய முகச்சாயல் போல இல்லை, இது எத்தியோப்பாவிலிருந்து வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா நைல் நதியினுடைய நதி மூலம் வந்து எத்தியோப்பா தான், அங்கிருந்து இது வந்திருக்கக்கூடும் என்று தனக்கு சாதகமான எல்லா விஷயங்களையும் ராணி சொல்கின்றார். சரி, நமக்குத்தான் குழந்தை பாக்கியமில்லை, வளர்த்து தொலையட்டும் என்று இரு மனதோடு ஃபிரௌன் சரி என்று ஒப்புக்கொள்கின்றார். குழந்தை அல்லவா, அடுத்த வேளை பசிக்கும் அல்லவா, வீறிட்டு குழந்தை அழுகிறது. அரண்மனை எங்கும் குழந்தையினுடைய அழுகுரல் தான். ராணியோ பால் கொடுப்பதைப் போல பாசாங்கு செய்கிறார். பால் சுரக்கவில்லை, குழந்தைக்கு பால் தேவை. அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம், குழந்தை பிறந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டு யாராவது பால் கொடுங்கள் என்கிறார். அந்த நேரத்தில் தான் ஒரு வாசகம் சொல்கிறான் இறைவன். அதை பற்றி விவரிக்கிற போது சொல்கிறான், வஹர்ரம்னா அலைஹில் மராதியா மின் கபல், எந்த செவிலித்தாயிடத்திலும் பால் குடிக்க விடாமல் மூசாவை நாம் தடுத்தோம் என்கிறான் இறைவன். குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள் எல்லாம் வந்து பால் கொடுக்க முற்படுகிறார்கள், எந்த தாயிடத்திலும் அவர்கள் பால் குடிக்கவில்லை, அழுது கொண்டே இருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்க்கின்ற யாருக்கும் என்ன தோன்றும் தெரியுமா? பச்சிளம் குழந்தை, தாய் எங்கே இருக்கிறாளோ, பாதகி இப்படி குழந்தையை தூக்கி போட்டு விட்டு போய்விட்டாளே என்று தான் தோன்றும், குழந்தையை பால் குடிக்க மறுக்கிறது என்று. அந்த நேரத்தில் மூசாவின் சகோதரி அரண்மனைக்கு ஒரு வேலைக்கு வருகின்றார். ராணி இடத்திலே சொல்கின்றார், எனக்கு ஒரு தாயை தெரியும். தன்னுடைய தாயின்னு சொல்லலை, எனக்கு ஒரு தாயை தெரியும். அந்த தாய் அடம்பிடிக்கின்ற குழந்தை எதுவாக இருந்தாலும் நன்றாக போக்கு காட்டி அந்த குழந்தைகளின் கவனத்தை திருப்பி விளையாட்டு காட்டி எப்படியாவது பால் கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட திறமை மிக்க ஒரு தாயை எனக்கு தெரியும், சொல்லட்டுமா என்று கேட்டால், அதை தானம்மா நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், கூட்டி கொண்டு வா, சம்பளம் எவ்வளோ வேணாலும் கொடுத்து விடுவோம் என்று ராஜா சொல்லிவிட்டார் ஃபிரௌன். ஏனென்றால் ராணி அல்லவா அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். மனைவி சொன்னதற்கு பிறகு வேறு என்ன மாற்று பேச்சு இருக்கிறது? சரி என்று அந்த சகோதரி உடனே புறப்பட்டு போகிறார். தன்னுடைய சொந்த தாயே அழைத்து கொண்டு வந்து அரண்மனையிலே விடுகின்றார். மூசா நபி தன்னுடைய சொந்த தாயிடத்திலேயே பால், அதுவும் எந்த அரண்மனையிலிருந்து கொலை உத்தரவு பிறந்து வந்ததோ அந்த அரண்மனைக்குள்ளேயே சொந்த தாயிடமே மூசா என்கிற ஒரு ஆண் குழந்தை பால் குடிப்பதற்கு தயாராகிவிட்டது. பாலையும் பருகிவிட்டது. ராஜாவுக்கு கொண்டாட்டம், ராணிக்கு அதைவிட கொண்டாட்டம். மூசா நபியின் அம்மாவை கூப்பிட்டு ராஜா கேட்கிறார், ஃபிரௌன், ஏம்மா, இந்த தலைநகரத்தில் இருக்கின்ற எல்லா தாய்மார்களையும் கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன் பால் குடிக்க வைப்பதற்கு, யாரிடத்திலும் பால் கொடுக்கவில்லை, நீ பெரிய கெட்டிக்காரி தான், அடம்பிடிக்கின்ற இந்த குழந்தைக்கு நீ பால் கொடுத்து விட்டாய், உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறேன் என்றான். மூசா நபியின் தாயாரோ ஒரு தொகையை சொல்கிறார்கள். ஏனென்றால் தொகை வேண்டாம்னு சொன்னால் மன்னனுக்கு சந்தேகம் வந்துடும். ஒரு தொகையை சொன்னார்கள். அந்த தொகையை சம்பளமாக பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போய்விட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். அருள்மறையாம் திருக்குறானிலும் இறைவன் சொல்கின்றான். இறைவன் சொல்வது வேறொரு கோணத்தில், மூசா எந்த தாயிடத்திலும் பால் குடிக்கவில்லை, அப்படி குடிக்கக்கூடாது என்று நாம் தான் தடுத்தோம். ஏனென்றால் ஏதாவது ஒரு தாயிடத்தில் அந்த குழந்தையை பால் குடித்து விட்டால் சொந்த தாயிடத்திலே குடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு கஷ்டப்படுத்தி சொந்த தாயவே அரண்மனைக்கு வர வைத்து விட்டோம். சொந்த தாயை வர வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் கஷ்டப்படுத்தணும். எனவே வாழ்க்கையிலே நான் இறைவனாகிய நான் உனக்கு கஷ்டத்தை தருகிறேன், சிரமத்தை தருகிறேன் என்றால் ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறதுன்னு அர்த்தம். நீ புரிஞ்சுக்கோ, தாயை போல் ஆற்றுப்படுத்துகிற ஒரு நிகழ்வு வரப்போகுதுன்னு அர்த்தம் உண்டு. நபிகள் நாயகம் இதை வேறொரு கோணத்திலே சொன்னார்கள். எப்படி என்றால், கடமையை செய்வதற்கு ஒரு மனிதன் கூலி வாங்கலாமா என்று கேட்டால் வாங்கலாம் என்பதற்கு மூசாவின் தாய் ஒரு உதாரணம் என்று சொன்னார்கள். பெத்த பிள்ளைக்கே பால் கொடுக்கறதுக்கு கூலி வாங்கலாமண்டா, சந்தர்ப்பங்கள் வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்மை தள்ளினால் அமுக்கமாக வாங்கி கொண்டு போய்விட வேண்டியதுதான் என்று நபிகள் நாயகர்கள் மூசா நபியின் தாயை உதாரணம் காட்டி சொல்கின்றார்கள். இரண்டுமே வாழ்க்கை பாடங்கள் தான். நெருக்கடிகளும் சிரமங்களும் வருகின்ற போது அதிலிருந்து நம்மை இறைவன் விடுவிக்கப் போகிறான் என்பது மட்டுமல்ல, கூலியை தந்து விடுவிப்பான்.
சன்மானங்களை தந்து விடுவிப்பான் என்கிற ஒரு மகத்தான வாழ்க்கை பாடத்தை இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன. எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.